சார், வேலை செய்யாம பணம் ரன் ஆகணும்னா ஏதாவது வழி இருக்கா? என்னோட 15-16 வயசுல நான் சம்பாதிக்கும் போதே பணத்தை கையாளுற விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு கட்டத்துல 1 லட்சம் 2 லட்சம் போயிடுச்சுன்னா நோ நீட் டு திங்க் அபௌட் எனிதிங். JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AINDS, Cybersecurity, Real Estate Design, MBA and more. Counseling code 1126. டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல. இந்த தெரியாதுனாலே என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளது போஸ்ட் ஆஃபீஸ், FD, கோல்டு, லேண்ட் இதோட நம்மளை முடிச்சிட்டாங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து BSc NSC என்னன்னு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஐ ஸ்டார்டட் இன்வெஸ்ட். நான் கோல்டை கீழே போடுறேன், என்ன ஆக போகுது? கோல்டு எடுத்து திரும்பி நான் வச்சுக்க தான் போகிறேன், என்ன ஆக போகுது? லாக்கரில் வைக்கிறேன், என்ன ஆக போகுது? வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், எனக்காக ரேட்டு வளர்ந்துட்டு இருக்கோம். நான் மொபைலை எடுத்துட்டு நான் வெளில வந்தேன்னா மொபைலோட ரேட்டு 0.5% காலி. ஒரு கேமரா ஒருத்தர் வாங்கிட்டாரு, அதை ரெண்டலுக்கு விடுறாரு, அந்த ரெண்டல்லேருந்து ஒரு அமௌண்ட் வருது, அதே ஒரு ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறாரு, அதை யூஸ் பண்ணுறாரு. ஒருத்தர் லேப்டாப் வாங்குறாரு, அதே லேப்டாப்பில் எடிட்டிங், கோடிங் அந்த ஒர்க்லாம் பண்ணுறாரு. ஒரே வருஷத்தில் அதை ரீபேக் எடுத்துட்டா தட் இஸ் அசெட். ஆனால் எனக்கு எதுவுமே இல்லை, வெறும் எக்ஸல் நான் யூடியூப்பை பார்க்கறதுக்கு நான் ஒரு லேப்டாப் வாங்குறேன்னா அது லயபிலிட்டி. பசங்க எல்லாருமே பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட்டை ஜஸ்ட் யூ டவுன்லோட் இட், கன்வெர்ட் இன்டு எக்ஸல். என்ன செலவு பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். நீங்கள் நெகட்டிவ்ல இருக்கீங்களா, பாசிட்டிவ்ல இருக்கீங்க? பாசிட்டிவ்ல இல்லைன்னா யூ நீட் டு திங்க் அபவுட் நவ் இமிடியட்லி. ஃபர்ஸ்ட் 1000 rupees பாசிவ் இன்கம். ரீட்டில் பண்ணுங்க அல்லது டிவிடெண்டில் பண்ணுங்க, பாண்டு வாங்குங்க. ஃபர்ஸ்ட் 1000 rupees நீங்கள் ஏர்ன் பண்ணி பாருங்க. அந்த டேஸ்ட் மட்டும் ஒரு அந்த SMS போது 1000 rupees கிரெடிட் போது யூ வில் ஹேவ் அ ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் என்ன பண்ணணும்னா மோர் மோட்டிவேட் யூ அகைன். 2000, 3000, 4000 போகும். ஒரு கடத்தில் 1 லட்சம் 2 லட்சம் போயிடுச்சுன்னா நோ நீட் டு திங்க் அபௌட் எனிதிங். ஜஸ்ட் யூ கேன் ரிலாக்ஸ். ரிச் டாட் புவர் டாட் அது இங்கிலீஷில் இருந்துச்சு, என்னால் படிக்க தெரில. தமிழில் உடனே வாங்கினேன். ஒரு 10 பேஜ் தான் படித்தேன். அப்படியே அடிக்குது, அப்படியே பளிச்சுன்னு தெரியுது. சரி, இப்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரிச் டேட் புவர் டேட் அந்த புக்கு தான். அந்த புக்கிலேருந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண சில விஷயத்த நாங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதில் முக்கியமாக சொல்லப்பட்ட சில விஷயங்கள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி பற்றி அதில் சொல்லியிருப்பாங்க. மதுரை வீரன் சார் வந்து அவரோட ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்காக அவர் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரு, எங்கெங்கெல்லாம் கற்றுக்கிறாரு, யார் யார் குரு? ஃபினான்ஷியல் லிட்ரஸிங்கிற இந்த வேர்டு இதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. உண்மையாக சொல்ல போனோம்னா 2000, 2005, 2006, 2010 கிடையவே கிடையாது. இந்த வேர்டே கிடையாது. லிட்ரஸிங்கிற வேர்டே கிடையாது. முதல்ல படிப்பு லிட்ரஸியே ஒரு கஷ்டமான இதில் தான் இருந்தது. அப்புறம் ஃபினான்ஷியல் லிட்ரஸிங்கிறது இந்த வேர்டெல்லாம் நான் கேள்வியே படலை உண்மையில. இப்போ தான் இந்த ஃபயருங்கிற வேர்டெல்லாம் சொல்கிறோம்ல, ஃபினான்ஷியலி ரிட்டையர்ட், இண்டிபெண்ட், இதெல்லாம் ஃபயர் சொல்கிறாங்களே. இந்த வேர்டெல்லாம் கூட இப்போ லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸில் தான். எனக்கெல்லாம் வந்து உண்மையாக சொல்கிறேன், நான் சம்பாரித்தது, நான் வந்து 10 ரூபா சம்பாரித்தேன், 300 ரூபா சம்பாரித்தேன், 900 ரூபா சம்பாரித்தேன். அதை சம்பாதிக்கும் போது அந்த வயசில் என்னோட 15-16 வயசில் நான் சம்பாதிக்கும் போதே பணத்தை கையாளுற விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு. சில பேர் கல்லூரி படிப்பு, காலேஜ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 21 வயசில் தான் ஃபஸ்ட்டு பே அவுட்டு எடுப்பாங்க. ரைட்டாக ஒரு நிறுவனத்தை கார்பரேட்லேருந்து கையில் வரும். நான் வந்து 16-15 வயசுலேயே நான் வந்து கையில் வந்து ஒரு 300 ரூபா 400 ரூபா கையில் பார்க்கும்போதே அந்த ஃபிசிக்கலி ஐ ஹேண்டில் த மணி. அதனால் மணி இன்ஃப்ளூயன்ஸும் எனக்கு இருக்குது. ஆனால் லிட்ரஸி இருக்கானா எனக்கு கிடையாது. லிட்ரஸியில் எனக்கு தெரியாது. அந்த பணத்தை நான் என்ன பண்ணணும் எதுவுமே கிடையாது. நமக்கு டயர் 3 இப்போ நான் திருச்சி ஆள். இப்போ எனக்குள்ள என்ன சொன்னாங்கன்னா பொண்ணு வாங்கணும், நிலத்தை வாங்கணும். இந்த 2 தவிர வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டே தெரியாது. உண்மையை சொல்லப்போனால் அதுதான். நானும் என்ன பண்ணேன்னா 2-3 நிலத்தை வாங்குறது, கோல்டு வாங்குறதுன்னு சொல்லி சின்னமாக கொஞ்சமாக கோல்டு 10 கிராமு 5 கிராமு அப்போ அப்படியே வாங்கிட்டே இருந்தேன். இந்த லிட்ரஸி வந்து எப்போ வருதுன்னா 2-3 இன்சிடென்ட்ஸு நம்ம என்னோடய லைஃப்லாம் நான் பார்க்கும்போது, சில பேர் வந்து நல்ல வேலை பார்த்துருக்காங்க, நல்ல வேலை பார்த்துருப்பார், அவர் லைஃப்பில் வந்து பெரிய பொசிஷனில் இருந்திருப்பார். கடைசி இந்த 55 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா அவர் யாருமே கவனிக்காமல் தனிமையில் ஐசோலேட்டடாக இருக்கிற 2-3 பேர்த்தில் நான் பார்த்துருக்குறேன். நிறைய தடவை நான் எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருக்கேன். அந்த தியாகு ஸ்டோரிலாம் நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இது எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குதுன்னு. இன்னொன்று, நான் போனது எல்லாமே வந்து அப்ராடு, நான் வந்து ஃபாரின் போகிறதுனால என் பிள்ளைங்களை விட்டுட்டு போனதுனால என் பிள்ளைங்களாம் என்னை வந்து அப்பா வீட்டில் இருங்கங்கிற ஒரு வார்த்தை. ஸோ நான் வீட்டில் இருக்கணும்னா எனக்கு பைசா யாரோ தரணும். அக்கௌண்ட்டில் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வேணும்னா வேலை செய்யணுமே. சார், வேலை செய்யாமல் பணம் அப்போது ரன் ஆகணும்னா ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறத நான் 2016 தான் வந்து இந்த ரிச் டாட் புவர் டாட் அதுவும் இங்கிலீஷில் இருந்துச்சு, என்னால் படிக்க தெரில. அதனால் என்ன பண்ணேன், திருச்சியில் போய்ட்டு சவுக்குங்கிற ஒரு இடம், தைலா சில்க்ஸ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பழைய புக்கு கடை இருக்கும். பழைய புக்கு கடையில் போய்ட்டு பார்க்குறேன், இந்த புக்கு இருந்தது, தமிழில் இருந்தது. தமிழில் உடனே வாங்கினேன். இது மாதிரி செகண்ட் ஹேண்ட் புக் என்னென்னலாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் வாங்கினேன். ஒரு 10 பேஜ் தான் படித்தேன். 10 பேஜ் படிச்சேன்னா அப்படியே அடிக்குது, அப்படியே பளிச்சுன்னு தெரியுது. என்னடா இவ்வளோ பெரிய மேட்ரு இதுவரை யாருமே சொல்ல, ஸ்கூலில் சொல்ல, யாருமே சொல்ல, டீச்சர்ஸ் யாருமே சொல்லலை, கூட இருக்கிற யாரும் சொல்ல, அம்மா அப்பா சொல்லலை,
எதுவுமே சொல்ல. அப்போ நம்ம பணம் நமக்காக வேலை செய்யுது, இருக்குது, ஆனால் நமக்கு தெரியாது. அப்போது எனக்கு அது ஒன்று புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக அப்புறம் பட்டு சாரோட ஃப்ரீ ஃபின் கால் வெப்சைட்டு நான் முதல்ல நான் வேர்டு வந்து 2017 தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு வேர்டே நான் அடித்தேன். 2017 கூகுளில் 2017 இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க சர்ச் பண்ணும்போது தான் தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாடுன்னு நான் போடும்போது தான் இப்படி வந்துச்சு. ஃப்ரீ ஃபின் கால்லாம் இருந்துச்சு. அது ஓப்பன் பண்ணும்போது தான் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குன்னே ஒன்று தெரிஞ்சிச்சு. ஓ, எம்எஃப்னு மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. அன்றைக்கெல்லாம் உண்மையை சொல்கிறேன், எங்களுக்கு சொன்னது போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனாங்க, எஃப்டியில் போடுனாங்க. யாருமே எம்எஃப்பை பற்றி பேசலை, மியூச்சுவல் ஃபண்டை பற்றி. ஏன்னா பயம். உண்மையாலுமே பேரண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு தெரியாத இடத்துல என்னமோ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறான், என்னமோ ஃபண்டோட பேர்லாம் சொல்ல விரும்பல, ஏதோ ஒரு ஃபண்டு, அந்த ஃபண்டு இந்த ஃபண்டெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன, யார்கிட்ட போய் யார் கொடுக்கணும், இது எப்படி வேலை செய்யும் எனக்கு தெரியாது. அதான் லிட்ரஸி, தெரியாது. இந்த தெரியாதுனாலே என்ன ஆகிடுச்சுன்னா நம்மளது போஸ்ட் ஆஃபீஸு, எஃப்டி, கோல்டு, லேண்டு இதோடு நம்மளை முடிச்சிட்டாங்க. ஆனால் நான் மும்பை பசங்களோட பேசும்போது தே ஆர் டாக்கிங் மெனி திங்ஸ். மியூச்சுவல் ஃபண்டுன்னானுங்க, ஈக்விட்டிங்கிறான், பாண்டுங்கிறான். எப்போ நான் சொல்கிறேன் 2018 ரூம்மேட்லாம் கோல்டு நம்ம பேசுகிறோம், அதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் பட் தே ஆர் டிஸ்கஸிங் அதர் அசட்ஸ். அது பேசும்போது ஈக்விட்டி, ஸ்டாக்கு அப்படிங்கும்போது ஸ்டாக்கு ஈக்விட்டி அப்படி. என்னோட ரூம்மேட்டு ரோஹித்னு ஒரு ரூம்மேட்டு இந்திக்காரன், அவன்கிட்ட பேசும்போது சொல்கிறான், எங்கள் அப்பா வந்து பாம்பே எக்ஸ்சேஞ்சில் டைரெக்டாக ப்ரோக்கரில் இருக்கிறாரு. ப்ரோக்கரில் உங்கள் அப்பா இருக்கு, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் இதெல்லாம் பண்ணுறாங்க, ஷேர்ஸ் எல்லாம் வாங்குவாங்க, கொடுப்பாங்க, போவாங்க. அப்படிங்கும்போது ஏதோ ஒன்று. அப்போ நமக்கு ஏதோ சொல்லித்தராது இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, மும்பைக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்து குஜராத்திக்காரனோட பேசுகிறேன், குஜராத்திக்காரன் இதே பேசுகிறான். கையில் மொபைலை வச்சுருப்பானுங்க, இதை பார்ப்பானுங்க, சிஸ்டத்தில் உட்காந்துருப்பானுங்க, இதே பண்ணுவானுங்க. ஏதோ நடக்குது, ஆனால் நமக்கு தெரில. எனக்கு ஏன் தெரில. சரி, நம்ம படிக்கலை, அதனால் தெரில, ரைட்டு. அப்புறம் கொஞ்சமாக தான் போகும்போது தான் அந்த லிட்ரஸி நான் வந்து ரொம்ப வீக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ரிச் டாட் புவர் டாட் ஃபுல்லாக படிக்க முடிக்கிறேன். ரிச் டாட் புவர் டாட் ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறம் தென் ஐ ஓப்பன் த டிமேட் அக்கௌண்ட். 2014 தான் என்னோடய டிமேட் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன். டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து பிஎஸ்சி என்எஸ்சினா என்னன்னே புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஐ ஸ்டார்டட் இன்வெஸ்ட் அக்ரெசிவ்லி in the equity in mutual funds. That is what my literacy. I am very weak at that time. அடுத்தபடியாக அதில் வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா அசட்ஸ் வெர்சஸ் லைபிலிட்டிஸ். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இதெல்லாம் அசட், இதெல்லாம் லைபிலிட்டிஸ் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? அதாவது அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டினா அவர் ராபர்ட் கியோசகி சொல்கிறது என்னென்னா, எந்த ஒரு பொருளுமே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்காக உழைச்சி ஒரு அமௌண்ட் உங்களுக்காக க்ரியேட் பண்ணிடுச்சுன்னா, இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்கவேட்டருங்கிற ஒரு மிஷினை வாங்கிட்டேன், அதை நான் வாடகைக்கு விடுறேன். அந்த வாடகைக்கு போய்ட்டு ஹவருக்கு வந்து நான் சொல்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியலாக சொல்கிறேன், ஒரு வாடகைக்கு எடுத்து நான் விட்டுட்டேன். அதில் வந்து எனக்கு அமௌண்ட் அது, தட் இஸ் அசட்ஸ். எனக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த அமௌண்ட்டை எனக்கு ஜென்ரேட் பண்ணிட்டு அடுத்த 2வது வருஷத்துல இட்ஸ் அ ஃப்ரீ. வேலை செஞ்சால் செய்து ஓரமாக நிற்கிது, அது இட்ஸ் அசட். ஆனால் எனக்கு எந்த இதுவுமே எனக்கு ஒர்க் பண்ணல. ஆனால் என்னையே காட்டிக்கிறதுக்காக நான் நல்லவன், நான் பெரியவன், நான் எவ்வளோ பெரிய வித்தக்காரன் பாரு, நான் எவ்வளோ பெரிய ஸ்மார்ட்டு பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு சில பொருள் இருக்குது. அதெல்லாம் லயபிலிட்டின்னு அவர் சொல்கிறாரு. அதில் அவர் வீட்டையே அவர் லயபிலிட்டி தான் சொல்கிறாரு. அவர் வீட்டையே அவர் என்ன சொல்கிறேன்னா லயபிலிட்டி தான் சொல்கிறார். ஏன்னா வீட்டு என்னென்னா, இப்போ ரீசெண்டாக நான் வந்து சென்னையில் என்னோடய வீட்டுக்கு நான் வந்து டேக்ஸ் பே பண்ண போனேன். குடிநீர் டேக்ஸு, ஓகே, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு எவ்வளோ 100% ஹைக்கடு. ஸோ உங்களோட இதில் போகுது. அடுத்து வந்து ப்ளம்பிங் ஒர்க்கு, இந்த ஒர்க்கு அடைச்சிருச்சு, அது ப்ளம்பிங் அதுன்னு. ஸோ அவர் என்ன சொன்னால் லயபிலிட்டிங்க. ஆனால் ஈஸினா யூஎஸ்ஏ மைண்டு. நம்ம இந்தியன் மைண்டில் அதை வந்து லைபிலிட்டி நம்ம சொல்ல மாட்டோம். நீங்கள் லைபிலிட்டி சொன்னால் 4 பேர் என்ன சொல்கிற அப்படின்றவாங்க நம்மளே. அதெல்லாம் கிடையாது. ஆனால் அதான் ஒரு வீடு ஓகே, அடுத்த வீடுங்கும் போது தேல் கன்சிடர் ஆஸ் அ லைபிலிட்டி ஆஸ் அ இந்தியன் மென்டாலிட்டி. ஆனால் யூஎஸ்ஏ மென்டாலிட்டியில் வேணால் சொல்கிறான் வீடையும் லைபிலிட்டிங்கிறார். காரு லைபிலிட்டி, உங்களோட வாட்சு, ஷூவு எல்லாம் லைபிலிட்டி தான். எதுவுமே வாட்ச்சு நான் இன்றைக்கி கட்டிட்டேன், அடுத்த நாள் திடீர்னு சரியாக ஓடலை, ஏதோ பேட்டரியிலோ திருப்பி போய் கொடுக்குறேன். மொபைல் லைபிலிட்டி. மொபைலை கேட்கவே வேணாம். இன்றைக்கி ஐஃபோனை பற்றி நீங்கள் கேட்கவே வேணாம். எந்த அளவுக்கு பெனட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மாதம் 20,000 ரூபா சம்பாதிக்கிற பசங்களுக்கு நீங்கள் ஐஃபோன் தான் தேவைப்படுது. உடனே போகிறாங்க, இஎம்ஐ போகிறாங்க. அதுவும் இட்ஸ் அ லைபிலிட்டி. போன உடனே அது கீழே விழுந்துச்சுன்னா மட்டும் யோசிச்சு பாருங்கள். அந்த ஐஃபோன் கீழே விழுந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ லைபிலிட்டி. அப்போ நான் இப்போ ஒரு பொருளை எடுக்கிறேன், விழுந்துருது. கோல்டு இட்ஸ் நாட் அ லைபிலிட்டி, இட் இஸ் அசட். நான் கோல்டை கீழே போடுறேன், என்ன ஆக போகுது? கோல்டு எடுத்து திரும்பி நான் வச்சுக்க தான் போகிறேன், என்ன ஆக போகுது? லாக்கரில் வைக்கிறேன், என்ன ஆக போகுது? வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், எனக்காக ரேட்டு வளர்ந்துட்டுருக்கோம். நான் மொபைலை எடுத்துகிட்டு நான் வெளில வந்தேன்னா மொபைலோட ரேட்டு 0.5% காலி. கார் எடுத்துகிட்டு வெளில வரேன் 0.5% காலி. நான் போடுற ஷர்ட்டு, நான் போடுற பேண்ட்டு, நான் போடுற ஷூ எல்லாமே இட் இஸ் அ லைபிலிட்டி. அசட்டுங்கிறது தோஸ் ஹூ இன்ஸ்ட்ருமெண்ட் டெலிவர் சம் அமௌண்ட் விச் யூ பாட் த அமௌண்ட் மோர் தென் தட் இஸ் அசட். அது அசட்டாக
அது நினச்சி அதை பண்ணணும். நம்ம ஒரு கேமரா ஒருத்தர் வாங்கிட்டார், ஒரு கேமரா நல்ல கேமரா, அதை ரெண்டலுக்கு விடுறாரு, அந்த ரெண்டல்லேருந்து ஒரு அமௌண்ட் வருது, அதே ஒரு ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுறாரு, அதை யூஸ் பண்ணுறாரு. ஒருத்தர் லேப்டாப்பை வாங்குறாரு, அதே லேப்டாப்பில் எடிட்டிங் கோடிங் அந்த ஒர்க்லாம் பண்ணுறாரு, ஒரே வருஷத்தில் அதை ரீபேக் எடுத்துட்டா தட் இஸ் அசெட். ஆனால் எனக்கு எதுவுமே இல்லை, வெறும் எக்ஸல் நான் யூடியூப்பை பார்க்குறதுக்கு நான் ஒரு லேப்டாப்பை வாங்குறேன்னா அது லயபிலிட்டி. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணுறேன் அப்படின்னா அந்த 100 ரூபாயாவது எனக்கு வரணும், இல்லை அதை விட அதிகமாக எனக்கு வரணும். அப்போ ஒரு செலவுலையும் இந்த மாதிரி நான் பார்த்து பார்த்து எப்படி வந்து பண்ணுறது சார்? ஆனால் இப்போ செலவு பண்ணுற முக்கால்வாசி வந்து அந்த மாதிரி இருக்கிறது இல்லை இல்லையா? இல்லை, அதுதான் நீங்கள் எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு தெரில, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எங்கே ஆகுறோன்னு தான் தெரில. உங்கள் கேள்வியிலே தெரியுது, தெர் இஸ் சம்திங் இன்ஃப்ளூயன்ஸ், சம்மொன் இன்ஃப்ளூயன்ஸ். அது யாருன்னு தெரில, ஒரு யூடியூபரா அல்லது ஏதோ ஒரு செலிப்ரிட்டியா, யாரோ ஒருத்தங்க ஒரு தோடு போட்டாங்க, அதே தோடு, நான் அதே வாட்ச்சு அதே பேண்ட் எடுக்கணும், அந்த காரில் வந்துட்டான், அவர் அந்த ஷர்ட்டை யூஸ் பண்ணார், அவர் இந்த மொபைல் வச்சுருக்காரு, அப்போ நான் அதை யூஸ் பண்ணோம், அவர் அந்த இதில் இருக்கிறாரு. இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ். நான் எந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கு யாரோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு போகணுங்கிற விருப்பம் இல்லை. ஏன்னா நான் இளைஞர்களுக்கு நான் தான் சொல்கிறேன், டோன்ட் கெட் த இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் போட்டு தான் இன்றைக்கி வந்து நம்மளை வந்து பிளான் பண்ணி எல்லாமே அது கைண்ட் ஆஃப் ட்ராப். நீங்கள் உங்களுக்கு கிரெடிட் கார்டு எடுக்க வைக்கிறது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான். இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இன்ஃப்ளூயன்ஸு, இன்றைக்கி எடுத்துருங்க சார், பே பேக் லேட்டர், பை டுடே பே லேட்டர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸு. நீங்கள் சும்மா எதுவுமே வாங்காமல் நீங்கள் ஷாப்பிங் மால்கில் உள்ள நுழைஞ்சிருப்பீங்க, வாங்கணுங்கிற உங்களுக்கு எண்ணமே இருந்திருக்காது, உங்கள் ஃப்ரெண்டோட கூட போவீங்க, ஆனால் ரிட்டன் வரும்போது நீங்கள் யூ வில் ஆல்சோ ஹேவ் அ 2 bags. நீங்கள் வாங்கணுன்னே எண்ணம் இல்லை, நீங்கள் போனீங்க, ஆனால் வெளியில் வரும்போது உங்கள் கையில் பேக் வந்துச்சா எப்படி? இன்ஃப்ளூயன்ஸ்ட். ஏதோ ஒன்று உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஏதோ ஒரு இடத்துல போய்ட்டு உங்களே கன்வின்ஸ் பண்ணி நான் வெளில வாங்கிட்டு வரேன். இப்போ நான் ஒரு வீட்டில் ஒரு கிரைண்டர் வச்சுருக்கேன், நான் ஒரு மிக்ஸி வச்சுருக்கேன், அன்றாட தேவைக்கு வச்சுருக்கேன், அதெல்லாம் நான் ஜென்ரேட் பண்ண தான் நான் கேட்க விரும்பல. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பயணத்தில் வேகமாக போகணுங்கிற பயணத்தில் அதே அம்மிக்கல்ல வச்சுட்டுலாம் அரைச்சிட்டுலாம் வேலைக்காகாது. நான் அதெல்லாம் பண்ணுறேன், அதெல்லாம் ஓகே. வீட்டுக்கு உண்டான தேவைகள்லாம் நான் பண்ணிட்டேன், அது என் வீட்டுக்குள்ளே யாரும் பார்க்காது, நான் மட்டும் யூஸ் பண்ணுறேன். அதனை வந்து ஷோகேஸ்ன்னு நான் சொல்லிட முடியாது, அது தேவையானது, அது தேவை, அன்றாட தேவை. அதான் சொல்கிறேன், நீட் அண்ட் வாண்ட்டு. ஸோ அது எனக்கு தேவையானது. ஆனால் தேவை இல்லாமல் நான் வெளியில் வீட்டை விட்டு வெளில வந்தோன்னே அடுத்தவங்களை நான் கவர்றதுக்கு நான் பண்ணுறது எல்லாமே இட் இஸ் லயபிலிட்டி தான். ஆனால் எல்லோரும் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ். அதனால தான் சோஷியல் மீடியாவிலேருந்து கீப் எவேன்னு 100% நான் எவேன்னு சொல்ல மாட்டேன், தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருக்கிறது தட் இஸ் பெட்டர். சார், அடுத்ததாக அவர் சொல்கிற முக்கியமான விஷயம் வந்து உங்களோட கேஷ் ஃப்ளோவை ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மதுரை வீரன் அவர்கள் வந்து அவங்களோட கேஷ் ஃப்ளோவை எப்படிலாம் ட்ராக் பண்ணுவாங்க? ஏதாவது ஆப்ஸ் வச்சுருக்காங்களா, இல்லை எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்ணுறாங்களா? அதாவது இந்த கேஷ் ஃப்ளோங்கிறது எப்படின்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி இப்படி சும்மா நீங்கள் பாருங்கள். அதாவது ஒரு பையனோட ரேங்க் கார்டை பார்த்தோன்னே நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஒரு ஸ்கூல் பையனோட எப்படி படிக்கிறாங்கிற பார்க்குறதுக்கு எதை பார்ப்போம்? ரேங்க் கார்டு. அவன் என்ன படிச்சிருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். ஒருத்தன் ஒழுங்காக இருக்கிறான்னா, ஃபினான்ஷியல் பிஹேவியர் நல்லா இருக்கணும்னா ஒன்றும் இல்லை, அவனோட ஸ்டேட்மெண்ட்டு பாருங்கள், அவ்வளோதான். அவன் ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, சிகப்பு கலரில் இருந்துச்சு அப்படின்னா, எல்லாம் ரெட்டு இருந்துச்சுன்னா இட் இஸ் அவுட், கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ், வெளில போயிடுச்சு. கேஎஃப்சி போகிறேன், பஞ்ச் பண்ணிட்டேன், வெளியில் போய்ட்டு சம்சா சாப்பிட்றேன், கியூஆர் கோடு பண்ணுறேன், ஏதோ ஒன்று எங்கேயோ யூஸ் பண்ணுறேன்ல, எல்லாத்துலேயும் நான் யூஸ் பண்ணும்போது ரெட் ஆகுது, ரெட் ஆகிடுச்சுல. உங்களோட மந்த்லி இதை அப்படியே நீங்கள் பாருங்கள். நீங்கள் எல்லா மொபைலில் பார்த்துட்டிங்க, நிறைய ரெட்டாக இருக்குது. ஒரே ஒரு ரெட்டு, இட் இஸ் யுவர் சேலரி அப்படின்னா, இட் இஸ் ஒன் இன்கம், இட் இஸ் ஒன் வே ஸ்டெப் எவர் டு பவர்ட்டிங்கிறாங்க. அவர் தான் சொன்னது, வாரன் பஃபெட்டும் சொன்னது, அவரும் சொன்னது, ராபர்ட் கேசிக்கும் சொல்கிறது. அப்போனா எனக்கு ஒரே ஒரு க்ரீனு சேலரி, மித்தது எல்லாம் ரெட்டு, இது நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ. ஆனால் என்னோட மைனஸ் கேஷ் ஃப்ளோ, நான் போனது 4000, எனக்கு வந்தது 6000, இட் இஸ் அ ப்ளஸ். அவர் என்ன சொல்கிறேன்னா, அந்த ரிச் டாட் போகிறதால பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ. அவர் என்ன சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு இன்கமும் உனக்கு ஜென்ரேட் பண்ணுங்கிறாரு. டிவிடெண்ட்டை ஜென்ரேட் பண்ணு, ரீட்ஸ்லேருந்து வர இதை ஜென்ரேட் பண்ணு, பாண்ட்ஸ்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணு, வீட்டை வாடகைக்கு விட்ட அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணு, ஆர்டி போட்ட அதோடைய இன்ட்ரெஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டை நீ ஜென்ரேட் பண்ணி அதில் ஒரு இன்கம்மு உன்னோட நெகட்டிவோட பாசிட்டிவ் ஆகிடுச்சுன்னா இட் இஸ் பிகம் அ பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ. அதான் அவர் சொல்கிறாரு. நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் நான் பார்ப்பேன். நான் ஸ்டேட்மெண்ட்டை சும்மா பார்ப்பேன், கரெக்டாக இருக்கா, இவ்வளோ தான் இருக்குது, ரைட்டு, ஓகேன்னு. ஏன்னா ஐ எம் ரிட்டையர்ட், நான் இப்போ ஒன்றும் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஆனால் யார் பார்க்கணுன்னா, பசங்க எல்லாருமே பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட்டை ஜஸ்ட் யூ டவுன்லோட் இட், கன்வெர்ட் இன்டு எக்ஸல். என்ன செலவு பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். நீங்கள் நெகட்டிவில் இருக்கீங்களா, பாசிட்டிவில் இருக்கீங்களா? பாசிட்டிவில் இல்லைன்னா யூ நீட் டு திங்க் அபவுட் நவ் இம்மிடியட்லி. எனக்கு பாசிட்டிவாக எனக்கு ஒரு 1000 ரூபா வந்துருச்சு. இப்போ நீங்கள் பாருங்களேன்,
நீங்கள் சம்பாரித்து கஷ்டப்பட்டுட்டீங்க, 60,000 70,000 வந்துருச்சு, வெளில போகிறீங்க, செலவு பண்ணுறீங்க. நீங்கள் உங்களுக்கு ஏன்னா அடுத்த மாதம் 60,000 வந்துருங்கிற ஒரு நம்பிக்கை, நீங்கள் துணிஞ்சு செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க. இன்றைக்கி கையில் யாரும் காசு கொடுக்கறதில்ல, கேஷ் நம்ம வந்து ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம், நமக்கு தெரியவே தெரியாது எவ்வளோ போயிட்டுருக்குன்னு பண்ணிட்டீங்க. ஆனால் ஒரு 1000 ரூபா மட்டும் நீங்கள் வேலை செய்யாமல் நீங்கள் இன்கம் ரெடி பண்ணிடுங்க. வேலை செய்யக்கூடாது, ஆனால் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். எப்படி வேணால் பண்ணலாம். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் யாருக்கா கவுன்சிலிங் கொடுக்கலாம், 10 நிமிஷம் யாருக்கா சிவி ரெடி பண்ணலாம், ஏதோ ஒரு தம்ப்நெயில் ஏதோ ரெடி பண்ணலாம், ஏதோ நிறைய ஒர்க் இன்றைக்கி இருக்குல்ல, பண்ணிவிட்டு ஒரு 1000 ருபீஸ் வருது இல்லையா, அந்த 1000 ருபீஸை உங்களுக்கு செலவு பண்ண தோணாது. ஏன் தோணாதுன்னா, பாசிவ் இன்கமாக உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதை நீங்கள் செலவு பண்ணுற தோணாது. ஏன் தோணாதுன்னா, அதை நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். என் சேலரி கிரெடிட் ஆகிறதுக்கும் பாசிவ் இன்கம் வர்றதுக்கும் நான் நிறைய டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பாசிவ் இன்கம் இட் இஸ் யுவர் சாக்ரிஃபைஸ். எங்கேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, அதுலேருந்து உங்களுக்கு வந்திருக்க அமௌண்ட்டை அதை நீங்கள் வந்து பெருசாக நினைப்பீங்க. அதாவது நம்ம பிரெயின் என்றைக்குமே எப்படின்னா, கனெக்டிவிட்டி எப்படி பண்ணணும்னா, மணியோடு எப்படி கனெக்டிவிட்டி பண்ணணும்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு இப்போ சம்பாதிச்ச பணத்தை வந்து நீங்கள் வந்து பெருசாக நினைப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபா மட்டும் பாசிவ் இன்கம் வந்துருச்சுன்னா நம்ம செலவு பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். ஆனால் ஏதோ ஒன்று சும்மா ஒரு ஃப்ரீயாக வந்து இப்போ அப்பா வந்து கஷ்டப்பட்டு ஒருத்தர் சம்பாதிக்கிறார், மூட்டை தூக்கி ஒருத்தர் சம்பாதிக்கிறார் 500 ருபீஸ், லாட்டரியில் விழுந்து ஒரு 500 ருபீஸ். இப்போ எது வேல்யூ அதிகம்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் மதிப்படி நம்ம மென்டலியாக அதோட கனெக்ட் பண்ணி அக்கௌண்டபிளில் கனெக்ட் பண்ணி, அப்பா தூக்குனா மூட்டை தூக்கு சம்பாரிச்சு 500 ரூபா தான் வேல்யூனுங்கிற மாதிரி இருக்கும். கிடையாது, 2 500 ஒரே 500 தான், 2 500 ஒரே 500 தான். ஆனால் நமக்கு கனெக்டிவிட்டி எப்படின்னா பண்ணோம்னா, எனக்கு வந்து அந்த 500 பெருசு மாதிரி எனக்கு காட்டும். ஸோ பாசிவ் இன்கம் ஒரு 1000 ருபீஸை மட்டும் நீங்கள் ஏன் பண்ணிங்கன்னா, அதாவது ஒரே ஒரு தம்பு ரூல் தான் ரிட்டைர்மெண்ட்டுக்கு, ஒரு தம்பு ரூல். ஃபஸ்ட்டு மேக் 1000 ருபீஸ், ஃபஸ்ட்டு 1000 ருபீஸ் பாசிவ் இன்கம். எப்படி, ஏன், அதை நீங்கள் தான் ஜென்ரேட் பண்ணணும். ரீட்டில் பண்ணுங்கள், அல்லது டிவிடெண்டில் பண்ணுங்கள், பாண்டு வாங்குங்க, என்னவோ பண்ணுங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு 1000 ருபீஸை நீங்கள் ஏர்ன் பண்ணி பாருங்கள். அந்த டேஸ்ட்டு மட்டும், ஒரு எஸ்எம்எஸ் வரும்ல, ஒரு சவுண்டு, உங்கள் சேலரி சவுண்டு ஓகே, ஆனால் ஒரு எஸ்எம்எஸ் சவுண்டு வரும்போது, அந்த எஸ்எம்எஸ் சவுண்டு பார்த்து 1000 ருபீஸ் கிரெடிட்டடுங்கும் போது யூ வில் ஹேவ் அ ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் என்ன பண்ணோம்னா, மோர் மோட்டிவேட் யூ அகைன். 2000 3000 4000 போகும். ஒரு கட்டத்தில் 1 லட்சம் 2 லட்சம்லாம் போயிடுச்சுன்னா, யூ நோ நீட் டு திங்க் அபவுட் எனிதிங், ஜஸ்ட் யூ கேன் ரிலாக்ஸ். ஆனால் அவர் சொன்ன அந்த கேஷ் ஃப்ளோ ட்ராக்கிங் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணணும். ஜஸ்ட் டு டவுன்லோட் யுவர் ஃபைல் ஸ்டேட்மெண்ட், மந்த்லி ஸ்டேட்மெண்ட், கன்வெர்ட் இன்டு எக்ஸல். யூ மேக் இட். When it is in negative, you need to think you are in wrong position. If it is in a plus, that is good. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AINDS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல